ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ அடுத்து போக போகிற டூரிஸ்ட் பிளேஸ் தொல்காப்பியர் பூங்கா. இது சென்னையில் முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ். இதோட ஹிஸ்ட்ரியை நான் அங்கே போய் சொல்கிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ தொல்காப்பியர் பூங்கா வந்துட்டேன். இந்த தொல்காப்பியர் பூங்காவை பற்றி சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். இந்த தொல்காப்பியர் பூங்கா அப்போதே உள்ள முதலமைச்சர் மு. கருணாநிதி ஐயா அவர்கள் 2008 அடிக்கல் நாட்டப்பட்டு 2011 திறக்கப்பட்டது. இதில் இந்த தொல்காப்பியர் பூங்காவில் நிறைய சதுப்பு நில காடுகள், ஈர நிலங்கள், அப்புறம் 72 வகையான மீன்கள், பறவை இனங்கள், பாம்புகள், இப்படி நிறையா இருக்குது. அதெல்லாம் தான் இப்போ நான் அந்த ஃபாரஸ்ட் மாதிரி சதுப்பு நிலங்களாக இருக்குல்ல, அது ஃபாரஸ்ட் மாதிரி ஃபீல் கொடுக்கும். அதெல்லாம் பார்த்து ரசிக்க போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். இந்த சென்னையிலேயே சீப்பாக ட்ராவல் பண்ணுற இடத்துல இதுவும் ஒன்று. என்ட்ரன்ஸ் டிக்கெட் 20 ரூபா தான். ஆன்லைனில் புக் பண்ணால் தான் இந்த பூங்காவுக்கு வர முடியும். கேமராவுக்கு தனியாக 100 ருபீஸ் வாங்குகிறாங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். போலாமா வீடியோக்குள்ளே? இந்த பூங்காவோட வரைபடத்தை போட்டிருக்காங்க பாருங்க. பூங்காவோட வரைபடம் இப்படிலாம் போகலாம், என்னென்ன இருக்குன்றதை ஃபுல்லாக இதில் கவர் பண்ணியிருக்காங்க. தொல்காப்பியர் பூங்காவில் மகிழ்ன்ற உணவகம் இருக்குது. அது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. பாருங்கள், தொல்காப்பியர் பூங்கா வந்தால் இங்கே ஸ்நாக்ஸு, டீ, காஃபிலாம் கிடைக்கும். வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஈவினிங் வடையெல்லாம் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஃபுல்லாக சதுப்பு நில காடுகள், ஃபுல்லாக சதுப்பு நில காடுகள். தொல்காப்பியர் பூங்கா, ஐ லவ் தொல்காப்பியர் பூங்கான்னு போட்டிருக்காங்க. இங்கே போய் நம்ம வெயிட்டிங் பண்ணலாம். விசிட்டர் சென்டர்னு போட்டிருக்கு, இங்கே வெயிட் பண்ணலாம். இப்போ நான் தமிழில் காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒன்று காமிக்கணும், அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். இது இன்னும் நுழையலை, நான் பார்க்குக்குள்ள வெளியில தான் இருக்கேன். வித்தியாசமாக ஒன்று இருக்குது, காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே ஒரிஜினல் பாம்பு இருக்கிறாப்லே இருக்கு பாருங்க இந்த கல்லில். பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. நான் டக்குன்னு பார்க்கும்போது இது ஒரிஜினல் பாம்பு, அப்படியே ஒரிஜினல் பாம்பு மாதிரியே செதுக்கி வச்சிருக்காங்க கல்லில். பாருங்க, பல்லி, தேள், இந்த மாதிரி நிறைய படங்களை பட்டாம்பூச்சி, எறும்பு, பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. அப்படியே இயற்கையாக இருக்கு. நிறைய பூச்சி வகைகள் இருக்குது. பட்டாம்பூச்சி இருக்குது, தட்டாம்பூச்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை தான் இந்த கல்லில் அழகாக போட்டிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. பட்டாம்பூச்சி, தட்டாம்பூச்சி எல்லாமே இருக்குது. ஒரு பயம் இல்லைங்க, சேஃபாக அங்கங்கே ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க. கேமரா இருக்குது, ஒரு பயம் இல்லை. இங்கே பாருங்கள் இந்த காடு. இங்கே பாருங்கள், இந்த அடையாறு பூங்கா 10/8/2007 அன்னைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. அப்போது உள்ள முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதி ஐயா அவர்களால் போட்டிருக்கு பாருங்கள். இது அழகாக உட்கார்றதுக்கு பார்வையாளர்கள் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே போகிறாங்க.
பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே காடு. இது வந்து காய், காட்டு காயின்னு சொல்லுவாங்களே, காட்டு மரத்தில் வர காய். பல்லி, காட்டு பல்லி. வீட்டில் வர பல்லி அந்த ஒயிட் கலரில் இருக்கும், அது மேலே உள்ளது காட்டு பல்லி. இவருங்க டெய்ல்ஸ்லேயே அழகாக அந்த பட்டாம்பூச்சிலாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க. இது சிங்கவால் குரங்கு, புலி இருக்குது, மஞ்சள் காட்டு பூனை இருக்குது இந்த காட்டில், அதை பற்றி போட்டிருக்காங்க. இதில் அத்தனை பறவைகள் இனங்கள் போட்டிருக்காங்க. கல்லுலேயே எவ்வளோ அழகாக ஓவியம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. தெரியுதா காடு? வெயிலே தரலங்க, அப்படியே குளுமையாக இருக்குது. குளு 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 குளுன்ட்டு செம்மையாக இருக்குது. இந்த அடையார் ஆறு, அடையார் ஆறு செம்மையாக இருக்குங்க. அடாடாடாடாடா, வாக்கிங் ஏரியாங்க இது. எவ்வளோ பெரிய மரம். அந்த ஆறு அவ்வளோ தூரம் போகுதுல்ல, பெருசு போல இருக்குது. அடேங்கப்பா. பாருங்க, தண்ணியில் கொப்பளிக்குது பாருங்க, மீன் இருக்கு. இங்கே பாருங்க, நிறைய கொப்பளிக்குது. அங்கெல்லாம் மீன் இருக்கு, கண்டிப்பாக மீன் இருக்கு. இந்த ரவுண்ட் ரவுண்டாக வருது பாருங்க, அங்கெல்லாம் மீன் இருக்கு. இங்கே பாருங்க, குட்டி குட்டி நிறைய மீன் இருக்குங்க. இங்கே அங்கங்கே கொப்பளிக்குது பாருங்க. தண்ணியெல்லாம் சுத்தமாக இருக்கு, மீனாக இருக்கு. சூப்பராக இருக்குது. இதில் ஒரு போட்டிங் போனால் எப்படி இருக்கும்? கலக்கலாக இருக்கும். இது தமிழ்நாடு அரசு நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு போட்டிங் விட்டு சம்பாதிக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம டூரிசம் இன்னும் டெவலப் ஆகும். செம்மையாக இருக்குது. சிட்டிக்குள்ளே போட்டிங் செம்மையாக இருக்குது. பெருசுங்க. அது வரல தெரியுது, ஃபுல்லா பெருசு. வா 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 வா, இயற்கையின் அதிசயம். அதை அப்படியே பேணி காத்து வச்சிருக்காங்க. கடவுள் கொடுத்த இயற்கை அதிசயத்தை அப்படியே பேணி காத்து வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, எல்லாமே மருத்துவ குணம் உள்ள மரங்கள்ங்க, சாதாரண மரங்கள் இல்லை இங்கே உள்ளதெல்லாம். இங்கே பாருங்க, ஆலமரம் விழுத பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. அது அந்த கிராமத்துலலாம் பிடிச்சி விளையாடுவாங்கள்ல, ஆலமரம் விழுத பிடிச்சி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், விழமாட்டாங்க. அங்கே பாருங்க, ஒரு பொண்ணு விளையாடுறா. நானும் விளையாடுறேன், என்ன வீடியோ எடுக்கிறீங்களா? இப்போ இவ ஆடினது யூடியூப்ல வரும். எப்படி? என்ன சேனல்? உலகை தேடி டிராவல் சேனல். ஆமா. ஹலோ கைஸ், நான்
விளையாட முயற்சி பண்ற, தெரியல, பார்க்கலாம். சின்ன பசங்கன்னா நல்லா விளையாடலாம். நீங்க விளையாடுங்க, அதை நான் வீடியோ எடுக்கிறேன். செமையா இருக்கு, நான் பார்த்துருக்கேன். அது இங்க பாருங்க, ஆலமரம் விழுது இருக்குல்ல, அதுல சின்ன சின்ன பசங்க நல்லா ஜாலியா பிடிச்சி ஊஞ்சல் மாதிரி விளையாடுங்கப்பா யாராவது ஒருத்தர். அப்படியா, நீ விளையாடுனதை நான் எடுத்துட்டேன். உலகை தேடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உலகை தேடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. இங்க பாருங்க, 360 வியூவில் காட்டுறேன், தெரியுதா? காட்டுக்கு நடுவில் நான் எப்படி இருக்கு, நடு காட்டுக்கு 2 பாம்பு பின்னி படைஞ்சாப்புல, ஹைலைட்டே தான், நல்லா இருக்கு. எப்படி அழகா செட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி பேர்ட்ஸ் பாருங்க எப்படி போட்டிருக்காங்க, செமையா இருக்குல்ல? சிலந்தியோட அந்த இழை இருக்குல்ல, அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக 747 போயிங் விமானத்தையே நிறுத்துகிற லெவலுக்கு ஸ்ட்ராங்காக உள்ளதான் அது ஒவ்வொரு இழையும் அவ்வளோ இரும்பை கூட கடினமானதான். அப்படின்னா பார்த்துக்கோங்க சிலந்தியோட வலை. அது பூச்சி இனம் கிடையாதான், சிலந்தி தேல் இனத்தை சேர்ந்தது. பாருங்க, ஸ்பைடரை பற்றி போட்டிருக்கு ஃபுல்லாக. பெண் சிலந்தி ஆண் சிலந்தியை சாப்பிட்ருமா. இது ஒரு செண்பகப்பூ மாதிரி இருக்கு. இதில் ஒன்று பண்ணுறேன் நான், பாருங்க. இதை காதில் வச்சு கேட்டால் அந்த பறவையோட ஒலி கேட்குது. ஆமாங்க, ஒரு காத்தடிக்கிற சத்தம் கேட்குது, காத்தடிக்கிற சத்தம் கேட்குது, சின்னபே ஒரு சத்தம் வருது. இயற்கை. பாருங்க, இது ஒரு செண்பகப்பூ மாதிரி தெரியுது. ஓகே 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 ஓகே. ஹாய், how are you? உலகை தேடி சப்ஸ்கிரைப்னு சொல்லுங்க. என் சேனல் நேம் உலகை தேடி டிராவல் சேனல். என்ன அப்படின்னு என்ன சொல்லு, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, யூத் நீங்களா. ஏய், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, பாய் பாய். சொல்லுடா. உலகை தேடி சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஹலோ மக்களே, என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணீங்களா? நல்லா இருந்ததா வீடியோ? என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி எவ்வளோ செலவாச்சுன்னா, தாம்பரத்துலேருந்து ஜெயந்தி தேட்டர் இறங்கினேன், அது 31 ரூபா. அங்கேருந்து தொல்காப்பியர் பூங்கா ஸ்டாப்புக்கு 6D பஸ் ஏறினேன், அதுக்கு ஒரு 19 ரூபா. டோட்டலாக 50 ரூபாவில் வந்துட்டேன். இதாங்க பட்ஜெட் ட்ராவல், டோட்டலாக 50 ரூபா. அதே மாதிரி போகும்போது திருவான்மியூர் டிப்போவில் ஏறி இங்கேருந்து 19 ரூபா, திருவான்மியூர் டிப்போலேருந்து 31 ரூபா. அதே 50 ரூபாவில் நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன். 100 ரூபாயில் முடிச்சாச்சு. இது டிக்கெட் 20 ரூபா, கேமராவுக்கு 100 ரூபா. பாருங்கள், அவ்வளோதாங்க பட்ஜெட் ட்ராவல். அவ்வளோதான், 220 ரூபாவில் டோட்டலாக முடிச்சிட்டேன். 220 ரூபாவில் டோட்டலாக முடிச்சிட்டேன். தேங்க்யூ. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பாய்.